ஸோ திருவிழா புராணத்தை பத்தி கதை சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ அதனுடைய டேட்டாஸ் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அப்படியே எழுதும் போதே கண்டினியூஸா எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ திருவிளையாடற் புராணம். ஸோ அந்த இடத்துல திருவிளையாடல் அப்படின்னா இறைவனுடைய திருவிளையாட்டை பத்தி சொல்லுது. புராணம்னா வரலாறு ஓகேங்களா. ஸோ ஒன் பை ஒன்னா எழுதலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடலை பத்தி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா. ஸோ சிவபெருமானுடைய 64 திருவிளையாடலை பத்தி சொல்லக்கூடிய நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரலாறு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பெரிய புராணம், பெரியவர்களுடைய வரலாறு. அதாவது சிவன்ல பெரியவர்கள், சிவன் அடியவர்கள யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ இன்னொரு இடத்துல நீங்க புராணம் அப்படின்றது பார்க்க போறீங்க, சீரா புராணம். ஸோ நபிகள் நாயகத்தோடைய வரலாறு. அப்ப புராணம்னா வரலாறுன்னு அர்த்தம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் எழுதிக்கோங்க, புராணம். ஸோ புராணம் என்றால் வரலாறு என்ற அர்த்தம். ஸோ அதாவது இறைவனுடைய 64 திருவிளையாடலை சொல்லக்கூடிய ஒரு வரலாறு தான் திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா. ஸோ அந்த திருவிளையாடல் புராணம் தான் முத இறைவனுடைய திருவிளையாட்டை பத்தி சொன்னுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல நூல்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான நூல் என்ன பார்த்தீங்கன்னா கல்லாடம். ஓகே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இறைவன் விளையாண்டிருக்காரு, அதை பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா பாடல் எழுதியிருக்காங்க. இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்லாடம் அப்படின்ற ஒரு நூல் இறைவனுடைய 64 விளையாட்டை பத்தி சொல்லியிருக்கு ஓகேங்களா. பட் அந்த நூல் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ரீச் ஆகல. இவருடைய நூல் ரீச் ஆனதுக்கு காரணம் இவருடைய பாடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடலும் சரி கதையும் சரி அவ்வளோ ஆழமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனாலதான் இது ரீச் ஆயிருக்கு. நீங்க ஒன்ஸ் அகைன் எழுதிக்கோங்க, திருவிளையாடல் புராணத்துக்கு முன்னோடி இல்லைன்னா முன்னோட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லாடம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவிளையாடல் புராணத்தோட முன்னோடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்லாடம் ஓகேங்களா. ஸோ இந்த நூல் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூலை படிச்சவங்க கூட நீங்க மல்லாடக்கூடாது. மல்லாடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட தர்க்கம் பண்ணக்கூடாது, இவன் அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது ஓகேங்களா. இந்த நூலுடைய ஆசிரியர் பிராக்கெட்ல எழுதுறேன் கல்லாடர். ஸோ என்னுடைய பழமொழி என்னன்னா கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே ஓகேங்களா. ஸோ இறைவனுடைய 64 திருவிளையாடலை பத்தி சொல்லக்கூடிய நூல் திருவிளையாடல் புராணம். புராணம்னா வரலாறு. திருவிளையாடல் புராணத்துக்கு முன்னோடி எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லாடம், ஆசிரியர் கல்லாடர். இந்த கல்லாடம் யார் ஒருத்தன் படிச்சிருக்கானோ அவன் கூட நீங்க போய் தர்க்கம் பண்ணாதீங்க, அவன் அறிவாளியா இருப்பான் அப்படின்றதுக்கான பழமொழி தான் கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அப்படின்னு ஒரு பழமொழி ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகே, குட் மார்னிங் டு ஆல். ஸோ தமிழ் பார்ட் பியில் வந்துட்டு நம்ம இலக்கியம் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம், சிலபஸ் வைஸ் ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமய முன்னோடிகள் அப்படின்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணி அதில் சைவம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 12 திருமுறைகள் ஓகே, லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. கடைசியாக 12ஆம் திருமுறையான பெரிய புராணத்தோட முடிச்சிருக்கோம். ஸோ அதே சைவத்தில் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு சைவத்தோடைய தொடர்ச்சியாக திருவிளையாடல் புராணம். ஆக்சுவலாக 12 திருமுறைகள் வேற, 12 திருமுறை பெரிய புராணத்தோட முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. திருவிளையாடல் புராணன்றது சிவபெருமானை பத்தி வரக்கூடிய பாடல், அதனால சைவத்துல இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம சிலபஸ்ல இருக்குது. ஸோ திருவிளையாடல் புராணம் அப்படின்றதான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போற டாபிக், திருவிளையாடல் புராணம் ஓகேங்களா. ஸோ திருவிளையாடல் புராணம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஓகே சார், சூப்பர். எத்தனை திருவிளையாடல் சார்? 64, சூப்பர் சார். வேற? ஸோ திருவிளையாடல் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான் தன்னுடைய விளையாட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் மீது நிகழ்த்துவாரு. அதாவது தமிழோடைய பெருமையும் தமிழனுடைய பெருமை தமிழ்நாட்டுடைய பெருமையை உணர்த்ததுக்காக சிவபெருமானே வந்து விளையாண்டதா ஒரு வரலாறு ஓகேங்களா. ஸோ புராணம் அப்படின்னா வரலாறு, திருவிளையாடல்னா இறைவன் விளையாண்ட விளையாட்டு, அதாவது சிவனுடைய திருவிளையாடல். ஸோ எத்தனை திருவிளையாடல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64 திருவிளையாடல் இருக்கு. ஸோ இதுல ஒன் பை ஒன்னா நீங்க கேட்ட கதைகள்லாம் நிறைய இருக்கும். தருமிக்கு பொற்கிழி அளித்தது, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்குது. இறைவன் விளையாண்ட திருவிளையாடலை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பல்லவ படை தளபதி. ஸோ படையோடைய தளபதியா இருந்த ஒருத்தவர் எப்படி வந்து முனிவரா மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படையெடுப்பு, வாதாபி அப்படின்ற ஒரு படையெடுப்பு.
அந்த படையெடுப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப வந்துட்டு நிறைய உயிர்களை கொண்டு இருக்காரு. அதை பார்த்து இவருடைய மனசு இறங்கி போயிட்டு இனிமேட்டு நம்ம படை தளபதியே இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முனிவரா மாறிட்டாரு. ஓகேங்களா? சோ அன்னையில இருந்தா இவரை பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. முனிவரா மாறினது மட்டும் கிடையாது, இவர் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு அந்த கோவில்ல தங்கி அந்த கோவிலோட வரலாறு வந்து எழுதுவாரு. அப்படி ஒரு நாள் மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரையில தங்கி சொக்கநாதர் கோவில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மை கோவில். சோ அங்க தங்கி அங்கவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கோவிலோடைய வளாகத்தை சுத்தம் பண்றது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா தான் இருப்பாரு. அந்த டைம்ல மதுரை மக்கள்லாம் வந்து உட்காரும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்துட்டு திருவிளையாடல் புராணத்தோட கதையை சொல்றாரு. ஓகேங்களா? சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் வந்துட்டு இறைவனுடைய திருவிளையாடல ஏற்கனவே ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுக்கு பேரு கல்லாடம் அப்படின்ற நூல். சோ அந்த நூலுடைய ஆசிரியர் கல்லாடர். சோ நிறைய பேர் வந்துட்டு இறைவனுடைய திருவிளையாட பத்தி கதைகள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த மதுரை மக்களுக்கு பரஞ்சோதி முனிவருடைய கதை வந்து ரொம்ப பிடிச்சு போனது. சோ உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மக்கள், நீங்க எனக்கு சொல்றதை விட நீங்க ஒரு நூலா எழுதுனீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. இப்போதைக்கு எனக்கு சொன்னா அந்த மதுரை மக்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய திருவிளையாடல் பத்தி தெரியும். ஆனா நீங்க வந்து புத்தகமா எழுதுனீங்கன்னா எல்லாரும் படிப்பாங்க. இது வரைக்கும் இறைவனுடைய திருவிளையாடல் இவ்வளவு விரைவா இவ்வளவு ஆழமா யாரும் சொன்னது கிடையாது. நீங்க மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. அதனால இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தை எழுதினாரு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அங்க மதுரையிலே பாத்தீங்கன்னா அந்த நூலை அரங்கேற்றமும் செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? சோ இதுதான் இவருடைய வரலாறு, இந்த நூலுடைய வரலாறு. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? சோ இப்ப திருவிளையாடல் புராணத்தோடைய நூல் அமைப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நூலோடைய ஆசிரியர். ஓகேங்களா? சோ திருவிளையாடல் புராணத்தோடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? சோ இவர் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இவர் என்னவா தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னா பல்லவ படை தளபதி. சோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய ஜாபை ரிசைன் பண்ணிட்டு முனிவரா மாறினாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா வாதாபி படையெடுப்பு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சண்டை, நிறைய பேர்த்த கொன்னுட்டாரு. சோ அதனுடைய தாக்கத்தால இனிமேட்டுக்கு நம்ம படை தளபதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு எங்க வந்திருக்காருன்னா முனிவரா மாறிட்டாரு. ஓகேங்களா? சோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்படி ஒரு நாள் தான் மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருவிளையாடல் புராணத்தை எழுதினாரு. ஓகேங்களா? சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க திருவிளையாடல் புராணத்தை எழுதினாரு. நான் அவருடைய கதை உங்களுக்கே சொல்லிட்டேன். மதுரையில சொக்கநாதர் கோவில்ல இவர் போயிட்டு வழிபட்டிருக்காரு. அப்படி வழிபட்டப்போ பாத்தீங்கன்னா அந்த கோவில்லே பல காலம் தங்கிட்டாரு. அங்கவே தங்கின அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாலை வேளையில இறைவனுடைய திருவிளையாட்டை பத்தி கதை சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கதை கேட்ட மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவ்வளோ டெப்தா யாரும் எங்களுக்கு சொன்னது கிடையாது. நீங்க இந்த கதையை வந்துட்டு எழுதுனீங்கன்னா எல்லாரும் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுறதுக்கு உந்து சக்தியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை மக்கள். ஓகேங்களா? சோ அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. மதுரை மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டதுதான் திருவிளையாடல் புராணம். ஓகேங்களா? சோ நூல் அமைப்பு, நூலோட ஸ்ட்ரக்சர், அதாவது திருவிளையாடல் புராணத்தோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாக்குறோம். 3 காண்டம், 64 படலம், 3363 பாடல்கள். அதாவது 33 63 இப்படி சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். 33 63. ஓகேங்களா? சோ 3 காண்டம். இது ஏன் 64 படலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை தெளிவு விளையாட்டு பத்தி பார்க்க போறீங்க? சிவபெருமான் விளையாட்டு 64 விளையாட்டு. அதனால ஒரு விளையாட்டுக்கு ஒரு படலம். அப்ப 64 விளையாட்டுக்கு 64 படலம். சோ இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். 3 காண்டம், 33 63 பாடல்கள். புரியுதுங்களா? இது நூல் அமைப்பு. ஓகேவா? சோ இப்ப அந்த 3 காண்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். ஓகேங்களா? மதுரை, கூடல், திரு ஆலவாய். ஓகேங்களா? சோ இதனுடைய 64 படலத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் பை ஒன்னா பிரிக்க போறோம். மதுரை காண்டத்துல எத்தனை படலம் பாத்தீங்கன்னா 18. சோ கூடல் காண்டத்துல எத்தனை பாத்தீங்கன்னா 30. திரு ஆலவாய் எத்தனை பாத்தீங்கன்னா 16. சோ இது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கலாம். ஷார்ட்கட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ மதுரை காண்டம் இதை விட்டுருங்க, மத்த ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட்கட் பார்த்தா இது ஓகே. ஓகேங்களா? சோ கூடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கூடல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல மதுரையில 3 சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. சோ எத்தனை சங்கம்னு பாத்தீங்கன்னா 3 சங்கம் 3 கடல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்கன்னா எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க. சோ அதான் கூடல். ஓகேங்களா? சோ திரு ஆலவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வாய் தான் உங்களுக்கு கீ. ஓகேங்களா? சோ வாய் 1, அதுல எத்தனை சுவை? 6 சுவை. சோ ஒரு வாய் 6 சுவை. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துக்கு நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 64ல கிட்டத்தட்ட 46 போயிடுச்சுன்னா
மீதி 18. அந்த 18 எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு போட்டுறணும். ஓகேங்களா, புரியுதா? சோ இப்போ ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க, நூல் அமைப்பு எத்தனை காண்டம்? 3 காண்டம். எத்தனை படலம்? 64 படலம். பாடல்கள் 33, 63. ஓகேங்களா, சோ காண்டம் என்னென்ன காண்டம் இருக்கு? மதுரை, கூடல், திரு ஆலவாய். மதுரை காண்டம் எத்தனை படலம்? கூடல் 30, திரு ஆலவாய் 16. ஓகேங்களா, சோ புரிஞ்சுதா? சோ திருவிழா புராணம் நம்ம பார்த்துட்டோம், நூல் அமைப்பு வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி முனிவர். அவர் எப்படி முனிவரா மாறினாரு? பல்லவ படை தளபதி வாதாபி படையெடுப்புக்கு அப்புறம் முனிவரா மாறினாரு. சோ அவருடைய ஊர் பார்த்தலாம். ஓகேங்களா, சோ பரஞ்சோதி முனிவருடைய ஊர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருமறைக்காடு. ஓகேங்களா, சோ திருமறைக்காடு வேதாரண்யம் சொல்லலாம், திருமறைக்காடுன்னு சொல்லலாம். எழுதிக்கோங்க. நாகை வேதாரண்யம். ஓகேங்களா, இந்த வேதாரண்யத்துடைய தமிழ் வார்த்தை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமறைக்காடு. வேதம்னா என்னது? மறை. ஓகேங்களா, ரண்யம்னா காடுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ அது திரு அப்படின்ற அடைமொழி வச்சு திருமறை காடு. ஓகேங்களா, சோ வேதம் அப்படின்னா மறைன்னு அர்த்தம், ரண்யம்னா காடு. முன்னாடி நம்ம திரு அப்படின்ற மரியாதை நிமித்தமா சொல்லி திருமறை காடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய தமிழ் வார்த்தை இது வட சொல். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தை. ஓகே, சோ இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த வேதாரண்யம் திருமறைக்காடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா நாகை மாவட்டத்துல பிறந்திருக்காரு. ஆனா பல காலம் எங்க வாழ்ந்திருக்காருன்னா மதுரையில. மதுரையில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு திருவிளையாடல் புராணம் அப்படின்ற ஒரு நூலே எழுதியிருக்காரு. காரணம் மதுரை மக்கள் கேட்டதுக்காக. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் இவருடைய நூல்கள் எழுதிக்கோங்க. சோ நூல்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ 2 நூல் வந்துட்டு, அதாவது திருவிளையாடல் புராணம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச நூல், அதை தாண்டி இன்னொரு 2 நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படின்ற 2 நூலை எழுதியிருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. சோ இந்த 2 நூலை எழுதியிருக்காரு. 3வது நூல் தான் பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம். சோ இத்தனை நூலை இவர் எழுதியிருக்காரு. அந்த திருவிளையாடல் புராணம் நமக்கு தெரியும். அதை தாண்டி திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. ஓகேங்களா, சோ இவ்வளவுதான் நீங்க பரஞ்சோதி முனிவரை பத்தி பார்க்க வேண்டிய டேட்டா. ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதாரண்யம், திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க, நாகை மாவட்டம். சோ இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு உரை யார் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். இது மட்டும் எழுதிக்கோங்க. சோ உரை அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், விளக்கம். அதாவது பழைய இலக்கியம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சாலாம் புரியாது, கீழே யாரோ விளக்கம் எழுதியிருந்தாதான் புரியும். அந்த மாதிரி திருவிழா புராணத்துக்கு முதல்ல உரை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். ஓகேங்களா, பாடு எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலா அந்த காலத்துல அந்த பாட்டே புரியும் சார், எல்லாத்துக்கும் பாட்டாதான் இருக்கும் செய்யுள். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்ல. காலம் மாற மாற அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டது. அப்பதான் உரையாசிரியர்கள் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திருக்குறள், திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும் தான் எழுதினாரு. இப்ப அதுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க? ஓகேங்களா, 10 பேர். அதை தாண்டி நிறைய பேர் கடைசியா கலைஞர் கருணாநிதி. ஓகேங்களா, சோ அவரு எழுதியிருக்காரு. சோ அந்த மாதிரி உரைன்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். எப்படி சார்? அர்த்தங்கள் அவருக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுவாங்க சார். இப்ப திருக்குறளே எடுத்துக்கிட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாரு, ஆனா அதனுடைய மூலம் ஒன்னா இருக்கும், விளக்கங்கள் வேறையா இருக்கும். ஓகேங்களா, உதாரணத்தை வேற எங்கேயும் எடுத்திருப்பாங்க. கொக்கக்கு கூம்பு பருவத்து மற்றதன் சீர்தொக்க இடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. ஓகேங்களா, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து மாத்திருப்பாங்க. ஓகே, சோ திருவிளையாடல் புராணத்துடைய உரை யாருன்னு பாத்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். உரைனா எக்ஸ்பிளனேஷன். அந்த காலத்துல வெறும் ஒன்லி சாங் மட்டும் தான் இருந்தது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே புரிஞ்சுதா? சோ திருவிளையாடல் புராணம் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நூல் குறிப்பும் பார்த்துட்டோம், ஆசிரியர் குறிப்பும் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகேங்களா, பரஞ்சோதி முனிவரை பத்தியும் ஃபுல்லா பார்த்தாச்சு. திருவிளையாடல் புராணத்துடைய நூல் அமைப்பு, நூல் குறிப்பு, அது எப்ப வந்தது, ஏன் வந்தது அப்படின்றது எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா, சோ இப்போ ஸ்கூல் புக்ல 2 இடத்துல இருக்கு. அந்த 2 இடத்துலயும் நம்ம இப்போ எங்க எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல 9th ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேங்களா, சோ நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா 10th இயல் 5. சோ திருவிழா புராணம் பாத்தீங்கன்னா நமக்கு 2 இடத்துல இருக்கு. ஒன்னு ஓல்டு புக்ல, இன்னொன்னு நியூ புக்ல. சோ இந்த 2 இடத்துல இருக்க ஸ்டோரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா இறைவனோட விளையாட்டு தான் இருக்கும்.
ஸோ அப்படி என்ன விளையாண்டுருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஓல்டு புக்ல இருக்க ஸ்டோரி எல்லாரும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா செயற்கையில மனமா அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வந்தது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன். ஓகேங்களா? ஸோ அந்த பாண்டிய மன்னனோட பேர் வந்துட்டு சண்பக பாண்டியன். அவனுக்கு ஏன் செண்பக பாண்டியன் அப்படின்னு நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா, செண்பக வனத்தை நிறுவி அது மூலியமா இறைவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வனத்துல வந்த மலர்கள் மூலியமா இறைவனை பூசை பண்ணான். ஓகேங்களா? சோ அதனால அவனுக்கு செண்பக பாண்டியன் பேர் வந்தது. ஒரு டைம் என்ன பண்ணான்னா தன்னுடைய காதல் மனைவி கூட அந்த வனத்துக்குள்ளார நடந்து போயிட்டு இருந்தான். இளம் தென்றல் வீசும் போது அந்த மனைவியோட கூந்தல் அவர் மேல பட்டிருக்கு. அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. சோ அத வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு அப்போ ஒரு டவுட்டும் வந்திருக்குது. பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்ல செயற்கையில மனமா? இந்த கருத்தை யார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே என்ன பண்ணிருக்காருன்னா நாடு முழுவதும் இது பரவுது. சோ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வறிய புலவன் இருக்கான். ஓகேங்களா? அவன் பேரு தருமி. சோ அவன் வறிய புலவன்லாம் கிடையாது. அவன் வந்துட்டு பாட்டு எழுத தெரியாத ஒரு புலவன். அவங்க அப்பா அவனுக்கு வித்தைகள் பாதி தான் கத்து கொடுத்துருக்காரு, மீதி கத்து கொடுக்கல. ஓகேங்களா? சோ அதனால அவனுக்கு எங்கேயுமே பாடுற அளவுக்கு திறமையும் இல்ல, பரிசு வாங்குற அளவுக்கு திறமையும் இல்ல. அதனால அவன் ரொம்ப வந்துட்டு வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தான். இத கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கு. சோ எப்படியாவது இந்த பாட்டு யாராவது எனக்கு எழுதி அவன் எழுதணும் இல்ல, யாராவது எழுதி கொடுத்தா அதை போய் நான் பாடி பரிசு வாங்கிடுவேன், என்னுடைய வறுமை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட போய் வேண்டிட்டு இருக்கான். யார் எழுதி தருவா யார் எழுதி தருவா அப்படின்னு உடனே சோ அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இறைவனே வராரு. இறைவனே புலவர் இடத்துல வந்து தருமி கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, நான் உங்களுக்கு ஒரு சாங் தரேன், நீ இதை போய் பாடி பரிசு வாங்கிக்கின்றான். தருமி கேட்கறாங்க, நீயே போய் வாங்க வேண்டியதானே உடனே, எனக்கு பொன் பொருள் மேலாம் ஆசை கிடையாது, நீ தான் ஆசைப்படுற அப்படின்னா நீயே வாங்கிக்கோன உடனே என்கிட்ட கொடுக்குற, ஒருவேளை இது தப்பான பாட்டா இல்ல ரைட்டான பாட்டா அப்படின்னு அவருக்கே டவுட் வருது. நீ போய் பாடுங்க கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு உடனே சோ தருமிக்கு ஆசை வந்து போறாரு. போன உடனே பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறாரு. அந்த பாடல் தான் என்ன பாடல்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு வரக்கூடிய ஒரு சாங். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாடியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து தொகுத்து இருக்காங்க. அப்ப இது எந்த நூல்ல வரும்? எட்டு தொகையில வருமா 10 பாட்டுல வருமா? எட்டு தொகை. எட்டு தொகையில ஒரு நூல்ல இந்த பாட்டு இன்னமும் இருக்குது. எந்த நூல்? குறுந்தொகை. ஓகேங்களா? சோ எட்டு தொகையில குறுந்தொகையில இந்த பாடல் இருக்குது. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு குறுந்தொகை நடத்தும் போது நான் இது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இத சாகா படத்துல வரக்கூடிய அந்த பாடலும், செம்புல பயல் நீர் போல அதுவும் குறுந்தொகை தான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகை. ஓகேங்களா? சோ இது வந்து குறுந்தொகையில அந்த காலத்துல தொகுத்திருக்காங்க. ஆக்சுவலா குறுந்தொகையில் தான் வைக்கணும் அப்படின்றதான் கிடையாது, வச்சிருக்காங்க. இறைவன் பாடிய பாடல். ஓகேங்களா? சோ அந்த பாட்டு தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. சோ அந்த பாடலை போயிட்டு அவர் பாடுறாரு. பாடி அதுக்கான விளக்கத்தையும் சொல்றாரு. ஓகேங்களா? சொன்ன உடனே மன்னனுடைய கருத்துக்கு ஈக்குவலா இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மனத்தாலதான் பாத்தீங்கன்னா பூக்கள் மீது வண்டு போய் உட்கார்ற மாதிரி, வாசனை தேடி வண்டு போய் உட்காரும். அந்த மாதிரி பெண்களுடைய கூந்தல்ல வண்டு போய் உட்கார்ற அளவுக்கு வாசனை இருக்கு இயற்கையிலேயே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து முடிப்பாரு. ஓகேங்களா? சோ பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மன்னனுக்கு ஓகே. சோ பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே தான் மனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாரு. அவர் போய் பொற்கிழி அறுக்க போவாரு. பொற்கிழி அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட. ஓகே. வண்டு வண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பூக்களை தேடிதான் போய் உட்காரும். அது எப்படி தெரியும் அந்த பூக்கள்ல வந்து தேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா வாசனை. அதே மாதிரிதான் பெண்களுடைய கூந்தலுக்கும் வாசனை இருக்கு இயற்கையிலேயே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடியும். ஓகேங்களா? சோ மன்னனுடைய கருத்துக்கு இது வந்துட்டு ஈக்குவலா ஆயிடும். ஈக்குவலா ஆனதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவரை போயிட்டு முற்றத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய பொற்கிழியை போய் அறுத்து எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இவரும் ஆசையா போறாரு. அந்த தருமி எவ்வளவு ஆசையா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. போயிட்டு அதை அறுக்க போகும்போது ஒருத்தர் வந்து நில் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு? நக்கீரர். சோ நக்கீரர் என்ன பண்றாருன்னா அந்த பாட்டோட விளக்கத்தை திரும்ப சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் வந்து தடுமாற்றம் ஆகுது. ஏன்னா அவர் எழுதல. ஓகேங்களா? ரொம்ப தடுமாற்றப்பட்டு என்ன பண்றாருன்னா அவரு முழிக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறாரு. இந்த பாட்டு எந்த கிடையாது, வேற ஒருத்தர் கொடுத்தாரு, நான் வந்து பாடினேன் அப்படின்னு உடனே நீங்க அவரே வர சொல்லுங்கன்றாங்க. சோ உடனே என்ன பண்றாருன்னா புலவர் வந்துட்டு போறாரு. போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு கத்துறாரு, எங்கடா இருக்க நீ? ஏன்னா சிவபெருமான் தெரியாது. எங்கடா இருக்க? ஏற்கனவே என் பேர் வந்து போலி புலவன் இருக்குது, இப்ப இன்னும் என் பேரை டேமேஜ் பண்ணிட்ட, இனிமேட்டு ஒரு பையனை என்ன மதிக்க மாட்டான் அப்படி இப்படின்ட்டு கத்துறாரு. எனக்கு தேவைதான் எனக்கு தேவைதான் அப்படின்றாரு. ஓகேங்களா? சோ இது வந்து நாகேஷ் அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவைதான், நான் வந்து ஆசைப்பட்டேன் பாரு, இனிமேட்டு என் பேரே இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. இறைவன் அதே இடத்துல வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டுறாரு இவரு தருமி. ஓகேங்களா? சோ திட்டின உடனே என்ன பண்றாங்கன்னா வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க.
கூட்டு போனவொடனே பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு நக்கீரர் கேக்குறாரு. நக்கீரர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீ எழுதின பாட்டை நீ எடுத்துட்டு வராம இவன்ட்ட ஏன் கொடுத்து விட்டேன்னு கேக்குறாரு. அது உங்களுக்கு தேவையில்லாத கொஸ்டின், உங்களுடைய டவுட் மட்டும் கேளுங்க அப்படின்றாங்க. சோ அவரு 2 கேக்குறாரு. ஓகே, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பாடல்ல சொல் குற்றமா, பொருள் குற்றமா? சொல் குற்றம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, பொருள் குற்றம்னா மீனிங்கே மிஸ்டேக்கா அப்படின்னு கேக்குறாரு. புரியுதுங்களா? சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்ல மீனிங் மிஸ்டேக்கான்னு கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கிடையாது, கரெக்டா எழுதிருக்கீங்க, ஆனா மீனிங் மிஸ்டேக் இருக்குது, பொருள் குற்றம் இருக்குது. ஆக்சுவலா பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இயற்கையில மனம் கிடையாது, செயற்கையாதான் மனம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பூக்கள், நறுமண சாயம் இதெல்லாம் பூசறதால மட்டும்தான் அவங்களுடைய கூந்தலுக்கு மனம் வருதே தவிர இயற்கையில மனம் கிடையாது அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு. சோ எல்லா பெண்களுக்கும் அதே தான் அப்படின்னு கேக்குறாரு. இவர் சிவன். ஓகேங்களா? சிவனா வரல, அவரும் ஒரு புலவரா தான் வந்திருக்காரு. சோ எல்லாத்துக்கும் இதே தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் இதே தன்மைதான். இந்த உலகத்துல பிறந்த அனைத்து பெண்களுக்கும் இதே தன்மைதான் அப்படின்றாங்க. சரி, உலகத்துல பிறந்தவங்களை விட்டுருங்க, சிவபெருமான் பக்கத்துல உமையம்மை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதே தானே கேட்டாங்க. அவங்களும் பெண் தானே, அவங்களுக்கு இதே தானே. சிவபெருமானுக்கு கோவம் வந்துருச்சு. ஓகேங்களா? கோவத்துல அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து பாக்குறாரு. சோ அதுல இருந்து வந்த வெப்பம் இது பண்ணாலும் அவர் என்ன சொல்றாரு, நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. எல்லா ஜேர்னலிஸ்டும் இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதாவது நெறி தவறாமல் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கடைசி வரைக்கும் அவருடைய தப்பு வந்து, நீ தப்பு தான், நீ என்ன என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தான், நீ என்ன வந்து சோதிக்கிறியா, உன் தப்பு வந்து நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா குளத்துல விழுந்திருக்காரு. ஓகேங்களா? சோ பொற்றாமரை குளம், அந்த சூடு தாங்க முடியாம அவர் எழுந்து வராரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த புலவர் வடிவத்துல வந்து இறைவன் காட்சி தராரு. ஆக்சுவலா நான் வேணும்னே தான் தப்பா எழுதினேன், நீ வந்து கடைசியில மாறுவன்னு பார்த்தா நீ கடைசி வரைக்கும் மாறவே இல்லை, நீ தான் ஒரு தலைமை புலவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டை முடிக்கிறார். புரியுதுங்களா அவருடைய விளையாட்டு எப்படின்றது? ஓகே, இந்த ஸ்டோரி தான் பாத்தீங்கன்னா 9th ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஓகேங்களா? சோ இதுல உங்களை என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதை நான் எழுதி போட்டுறேன். அதாவது புக்ல இருக்குது, நீங்க கம்பல்சரி படிக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் எழுதி போறேன். ஓகேங்களா? சோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இருக்கும்னா, சங்க புலவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னா 48 பேர். சோ இது வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? சங்க புலவர் 48 பேர். இந்த சங்க புலவருக்கு ஏதாவது சண்டை ஏற்பட்டா அந்த சண்டையை சரி பண்றதுக்கு இறைவனே புலவரா வருவாரு. இப்ப வந்தாரு இல்ல, சோ அதனால இப்ப சங்க புலவர் மொத்தம் எத்தனை பேரு? 49. ஓகேங்களா? சோ பிளஸ் 1, அந்த 1 தான் யாருன்னா இறைவன். சார் இது அடிக்கடி கேட்கறது, நீங்க கண்டிப்பா விட்டுருவீங்கன்றதுக்காக தான் நான் இப்பவே நடத்துறேன். ஓகேங்களா? சங்க புலவர் 48, அவங்களுக்குள்ளார ஏதாவது சண்டை வந்ததுன்னா அந்த சண்டையை தீர்க்கறதுக்கு யாரே புலவரா வருவா? இறைவனே வந்திருக்காரு, வந்து தீர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால சங்க புலவரோட எண்ணிக்கை 49 அப்படின்றது ஞாபகம் வச்சு, 48 பிளஸ் 1. ஓகேங்களா? சோ உங்களுக்கு 48க்கு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா இறைவன் இல்லாம, 49 கொடுத்தாங்கன்னா இறைவனோட சேர்த்து. ஓகேங்களா? இது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் சண்பக பாண்டியன் எப்படி அந்த மலர்வனத்தை நிறுவனா, அவனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா சாங். ஓகேங்களா? அந்த சாங்குக்கு கீழே மீனிங் இருக்கும், தயவு செஞ்சு போய் படிங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா அந்த ஸ்டோரி? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 10th நியூ புக்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஓகேங்களா? சோ இந்த ஸ்டோரியும் ஒரு அழகான ஸ்டோரி. இதுவும் புலவருக்காக இறைவன் பண்ண ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, கபிலருடைய நண்பர். ஓகேங்களா? சோ கபிலரோட நண்பர் வந்துட்டு இடைக்காடன் அப்படின்னு ஒரு புலவர். ஓகேங்களா? சோ இடைக்காடன் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புலவரா இருந்திருக்காரு. சோ அவரு ஒரு மன்னனை பத்தி கேள்விப்படுறாரு. ஓகேங்களா? ஒரு பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் குசேல பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர். ஓகேங்களா? சோ குசேல பாண்டியன், குலேச பாண்டியன் அப்படின்னு கான்ட்ரவர்சி இருக்கு. நம்ம புக்ல குசேல பாண்டியன், அதனால நீங்க குசேல பாண்டியனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அவரை பத்தி கேள்விப்படுறாரு. ஐ மீன் வாய் வழியா. ஓகேங்களா? இது என்னன்றது நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? ஒரு புலவர் ஒருத்தவரை பத்தி, ஒரு அரசரை பத்தி கேள்விப்பட்டு அந்த புலவர் அந்த அரசர்கிட்ட போய் பாடி பரிசு வாங்கினா அது என்ன இலக்கியம்? சூப்பர், ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு ஆற்றுப்படை தான். அதாவது இவரை வந்துட்டு இன்னொரு புலவர் சொல்லியிருக்காரு, நீ அந்த மன்னன்ட்ட போனா, குசேல பாண்டியன்ட்ட போனீங்கன்னா அவரு உங்களுக்கு நிறைய செல்வங்கள் தருவாரு, நான் இப்பதான் வாங்கிட்டு வந்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். புலவர்களுக்கு அப்ப அதான் சார் இன்கமே. சோ ஒரு மன்னரை போய் பாடி பரிசு வாங்குறது தான் அவங்களோட இன்கம். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாருன்னா, குசேல பாண்டியன்ட்ட போலான்னு சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதிட்டு போறாரு. சோ அந்த பாடலை எழுதிட்டு போயிட்டு அவர்கிட்ட வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போன உடனே பாத்தீங்கன்னா குசேல பாண்டியன் வந்துட்டு அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தாரோ தெரியல. சோ 23ஆம் புலிகேசியில வந்துட்டு ஒரு காமெடி வரும், பார்த்திருக்கீங்களா? சோ ஒரு புலவர் போவாரு, பானபத்திர ஓனாண்டி. ஓகேங்களா?
பாடும் பாடி தொலையும் அப்படின்ற மாதிரி இவர் போன உடனே என்ன பண்ணிருக்காருன்னா பாடும் அப்படின்ட்டு அவரு வந்துட்டு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இவர் பாடிட்டே இருக்காரு, அவர் அப்படியே போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கடுப்பாயிட்டு இடைக்காடன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஸ்மார்ட் பாருங்க, இடைக்காடனுடைய ஸ்மார்ட். ஸோ அவமானப்படுத்துறாரு தெரியுது, பரிசும் தரல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றாருன்னா கோவிலுக்கு போறாரு. ஸோ கோவிலுக்கு போயிட்டு இறைவன்ட்ட சிவன்ட்ட போய் வேண்டுறாரு. ஆக்சுவலா நான் குசேல பாண்டியன்ட்ட போனேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பாடல் பாடினேன். பாடல் பாடிட்டு நான் பரிசு கேட்கலான்னு இது பண்ணேன். அவன் என் பாட்டையும் மதிக்கல, எனக்கு பரிசையும் தரல. அவன் என்ன மதிக்கல. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் மதிக்காம இல்லை, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லின் வடிவான உன்னுடைய ஒய்ஃப் உமையம்மையும் சொல்லின் பொருளான உன்னையும் தான் அவமானிச்சான். இதுல எனக்கு எதுவும் கிடையாது. எவ்வளவு ஸ்மார்ட்டா போட்டு கொடுக்குறாரு பாருங்க. ஸோ அவன் என்ன வந்து அவமானப்படுத்தல, நான் போன பாட்டு பாடின வந்துட்டேன். இந்த இதுக்கு என்ன கிரெடிட் கொடுத்திருந்தா அந்த கிரெடிட் உனக்கு தான், அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானம் உனக்கு தான். வடிவம், சொல்லோடைய வடிவம் உன்னுடைய ஒய்ஃப், சொல்லு நீ. ஸோ உங்க ரெண்டு பத்தியும் அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தவே இல்லை. இதுக்கு மேல நீ ஆச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணிருக்காரு பாருங்க. சொல்லிட்டு அவர் மட்டும் கோவத்துல தான். ஸோ கோவத்துல சொல்லிட்டு அவர் மட்டும் கோவத்துல கிளம்பிட்டாரு. இது எங்க நடந்ததுன்னா கடம்பவனம். இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். கடம்பவனம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. ஓகேங்களா? ஸோ கடம்பவனத்துல இருந்து இறைவன் என்ன பண்றாருன்னா தன் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறாரு, ஒரு ஆலமரத்துக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சிலை வந்துட்டு எங்க இல்லை, கோவில்ல கிடையாது. ஸோ இறைவன் வந்துட்டு அங்க இல்லை அப்படின்றது அரசனுக்கு தெரியுது. உடனே அரசன் என்ன பண்றான், அவன் நல்ல அரசன் தான். ஓகேங்களா? அன்னைக்கு ஏதோ மூட்ல இருந்திருக்காரு. ஸோ போய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் எங்க இருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆலமரத்துக்கு அடியில இருக்காரு. உடனே போய் அந்த ஆலமரத்துக்கு அடியில போயிட்டு இறைவனை வேண்டுறாரு. ஆக்சுவலா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த ஊர் மக்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களா, இங்க இருக்கக்கூடிய குடிமக்கள், அதாவது குடிமக்கள் வந்து அறம் தவறிட்டாங்களா, இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் தவம் தவறிட்டாங்களா, இல்ல வெளியில இருந்து வந்த எதிரி நாட்டில இருந்து உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்ததா, ஏன் நீங்க அந்த கோவிலை விட்டு இங்க போனீங்கன்னு அசரீரி பேசுது. ஸோ இறைவனுடைய வாய்ஸா பேசுது. என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த தப்பும் பண்ணல, இந்த மக்களும் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு கடம்பவனத்தை விட்டு வரணும்னு எனக்கு எண்ணமும் கிடையாது. ஆக்சுவலா நான் ஏன் வந்தேன்னா ஒரு புலவர், இடைக்காடன் அப்படின்னு ஒரு புலவர், அந்த புலவர் வந்து நீ அவமானப்படுத்திட்ட. அது என்ன காரணத்துக்காக பண்ணலாம் எனக்கு தெரியாது. அந்த புலவர் வந்து என்கிட்ட முறையிட்டதால அவருக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு கோவிலை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் அதனுடைய சீரியஸ்னஸ் மன்னருக்கு புரியுது. ஆக்சுவலா சாதாரண ஒரு புலவருக்காக இறைவன் இந்த அளவுக்கு இறங்குறாரா அப்படின்ட்டு அப்பதான் புலவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பே அவருக்கு வருது. ஸோ உடனே என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா நான் இப்ப இடைக்காடனை கூப்பிட்டு அவருக்கு தேவையான பொண்ணு பரிசெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இறைவனும் கோவிலுக்கு போயிட்டாரு. சொன்ன மாதிரியே இடைக்காடனை கூப்பிட்டு இடைக்காடனுக்கு அவர் காலெல்லாம் பூஜை பண்ணி மன்னனே வந்துட்டு காலில் பாலாபிஷேகம் பண்ணி அவரு அந்த அளவுக்கு ஒரு பந்தல், ஓகேங்களா, முத்து மாலை தொங்கின பந்தல்ல உட்கார வச்சு அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட உடனே இடைக்காடன் என்ன பண்றாருன்னா, நீ என்னைக்கு உன் தவற உணர்ந்தியோ அன்னைக்கே நீ வந்து நல்லவனா மாறிட்ட, ஸோ எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் ஒரு சாதாரண ஒரு புலவர் வேண்டுனா கூட கடவுள் வருவாரு, உங்களுக்காக பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஸோ இது வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடனுடைய பிணக்குன்னா அவருடைய துன்பம், அந்த துன்பத்தை தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு 10th நியூ புக்ல இருக்குது. மேல தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கதையும் நல்லா இருக்கும், இதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு திருவிளையாடல் புராணம் ஓவர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல்லா நூல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எங்க இருக்குதோ அதையும் பண்ணியாச்சு. பிளஸ் அதனுடைய ஸ்டோரியும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு வீட்டில் போயிட்டு அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு அந்த 2 ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா?